வணக்கம் நண்பர்களே. 2026 ஆனி மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன். விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்து வர்றாங்க. மாதத்தின் பிற்பகுதியில ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சகலம் தரக்கூடிய வகையில தான் இருக்கு. ஆனா அதே நேரம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 6, 8ஆம் இடங்கள் அப்படிங்கிறது வலுவாக இருக்கு. இதனால விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் ஆதாயம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு அலைச்சலும் கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களும், மீன் அலைச்சல்கள், சிரமம் தரக்கூடிய விஷயங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கும். சொல்லப்போனா 10 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 20 ரூபா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே போல ஒரு வேலை செய்ய வேண்டிய இடத்துல 2 வேலை செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏற்படலாம். அதனால விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வர்றது நல்லது. இருந்தாலுமே கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான நிலைகள்ல இருக்கிறதுனால என்னதான் வேலை அலைச்சலும் டென்ஷனும் கொடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் திருப்திகரமாக இருந்துட்டு தான் வரும். ரொம்ப பழைய பொருட்கள் இதுக்கு மேல அது வேலை செய்யாத தூக்கி போட்டு புதுசா மாத்திதான் ஆகணும். அதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் வேலை செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கலாம். ஆனா அதே நேரம் உங்களுக்கான புதிய விஷயங்கள் அங்க வந்து சேருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். அதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கான சிறப்புகளை பார்க்கலாம். இந்த பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் டென்ஷனும் அலைச்சலும் அதிகம் இருக்கிறதுனால உங்க கைமீறி சில விஷயங்கள் காரியங்களை நீங்க அவசரப்படவே செய்வீங்க. உங்களுடைய நிதானம் இழக்கவே செய்யும். ஆனா அதை பெருசுபடுத்தாம இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கான பெரிய அளவில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சுக்கலாம். அதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. எதையும் எடுத்தோம் கவுத்தோம்னாலாம் செயல்படுத்த முடியாது. எல்லாத்துலயுமே கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. பட் முன்னாடி சொன்ன மாதிரிதான் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் இழுபடியான சூழ்நிலைகளும் தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய மாற்றங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கான நன்மைகளாக தான் அது செயல்பட்டு இருக்கும். அதனால குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல நல்ல மாற்றங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ள இணக்கமான சூழல்கள் என்பது இருக்கும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கு. உடன்பிறப்புகள் வகையில் அனுசரியான விஷயங்கள் மாதவு தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாகவே இருக்கு. வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்போடு செயல்பட்டு வருவாங்க. அதே நேரம் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. அதாவது வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பிடித்த விஷயமாகவும் இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கு. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கைகூடிய அமைப்புகளும் இருக்கு. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே சிறப்பான அம்சங்களை கொண்டு வந்து சேர்க்குது. கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு. அதனால இந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களை தவற விடாதீங்க. இதே மாதிரி கிரக அமைப்புகள் அமைகிறது கஷ்டம். குறிப்பா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் இப்போதைக்கு செயல்பட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படித்தான் இருக்கும். இந்த திருமண விஷயங்களுக்காகவும் புத்திரபாக்கிய விஷயங்களுக்காகவும் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. ஜெனரலாகவே இந்த திருமண வாழ்க்கையும் சரி, குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலையும் சரி, இந்த காலகட்டங்களில் சிறப்பான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஏற்கனவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையிலையோ அல்லது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையுது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த காலகட்டத்தை சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க. உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. அவங்க விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. விருந்து விழாக்களை பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள், நீண்ட நாட்களாக பார்க்காத உறவினர்கள், நண்பர்களை பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். கூட இருக்கிறவங்க கிட்ட டென்ஷன் ஆகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. தேவையில்லாத வீண் சண்டை, வம்பு சண்டை போன்ற விஷயங்கள்லாம் வந்து போக வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம்.
உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கு. இருந்தாலும் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள், அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உடல் சோர்வுகள் கண்டிப்பாக இருந்துகிட்டுதான் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கு. தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், டென்ஷன் போன்ற விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நிறைய இழுபறியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவீங்க. ரொம்பவுமே பொறுமை, நிதானம் என்பது தேவை. ஒரு மந்தமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம். இதை மாத்தலாமா, அதை மாத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக எதா இருந்தாலும் டீல் பண்ணுங்க. ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒன்னாகத்தான் போய்கிட்டு இருக்கும். இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கு. இந்த விஷயங்களை நன்மை தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. ஏதோ ஒரு வகையில பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது வந்து சேரும். விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விரயங்களுக்கு ஏற்ற வரவுகளும் இருக்கிறதுனால பொருளாதார நிலை இந்த மாதம் சமாளிச்சுக்குவீங்க. சொத்து சுகங்கள், வீடு, வாகன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆடை அமர்ந்த சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் வரும். அல்லது வீட்டுக்கு தேவையான, குடும்ப உறவுகளுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயமும் நல்லபடியாகவே இருக்கு. ஓராள விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் காரிய ரீதியான அலைச்சல், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்து உதவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.